ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். 16வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஷீஷி தாங்லி கிட்ட இவ்வளவு கொடூரமா இந்த இடம் இருக்கு, எப்படி இங்க இருந்து தப்பிக்க போறோம் அப்படின்னு கேட்க, நீ கொஞ்சம் பின்னாடி தள்ளி நெல்லு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தாங்லி சொல்றான். அடுத்தடுத்து எந்த பனி கத்தியுமே மேல படாம எஸ்கேப் ஆகணுமா, ஒருவேளை அது மேல பட்டுச்சுன்னா உடம்பே பனியா உறைஞ்சிருமா. அதனால தாங்லி அவனோட ஃபோர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு அங்க இருக்கிற அந்த பனி கத்தியெல்லாம் உடைக்க ஆரம்பிக்க, அந்த பவர் தாங்க முடியாம ஷீஷி கீழே விழுந்துடுறா. பார்த்து பத்திரம் அப்படின்னு கத்திட்டு இருக்கா. தங்லி அமைதியா இருந்து அங்க இருக்கிற எல்லா பனிக்கட்டியையும் உடைச்சிடுறான். அங்க இருந்து எஸ்கேப் ஆகி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றதுக்குள்ள ஒரு பனிக்கட்டி மட்டும் ரொம்ப வேகமா பின்னாடி போயிட்டு இருக்கு. ஆனா அந்த இடத்துலதான் ஷீஷி நின்னுட்டு இருக்கா. சோ அவன் மேல அட்டாக் பண்ணிட கூடாது அப்படிங்கிறதுக்காக வேற வழியே இல்லாம பாஞ்சு போயிட்டு தங்லியே அந்த பனிக்கத்தியே புடிச்சிடுறான். ஷீஷி எஸ்கேப் ஆயிடுறா. ஆனா தங்லியோட கையில அப்படியே உறைஞ்சு ஏற ஆரம்பிக்குது. சரி ஓகே, நீ நான் ஆல்ரெடி காப்பாத்தினல, அதுக்கு நான் ரிட்டர்ன் கொடுக்கறதா நினைச்சுக்கோ. என்ன தப்பிச்சிருக்கணும், என்னால தப்பிக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு தங்லி சொல்லிட்டு ஷீஷி பாத்துட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல பனி சிலையா உறைஞ்சு போயிடுறான். ஷீஷி பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. நான் உங்களுக்கு தொந்தரவு தரணுங்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வரவே இல்லை, ஆனா என்னால உங்களுக்கு இந்த நிலைமை வந்துருச்சு. நீங்க நம்பினாலும் நம்பாட்டியும் நான் உங்களை காப்பாத்துறதுக்காக தான், உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் உள்ள வந்தேன். ஆனா என்னாலேயே இப்படி ஆயிட்டதால நான் பொறுப்பேத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில அந்த பச்சை முத்து வச்சிருக்கால, அதை வச்சிருந்தா தானே பாடி கதகதப்பா இருக்கும். அதனாலதான் அவளுக்கு எதுவுமே ஆகல. அதை எடுத்து நம்ம தங்லியோட கையில கொடுத்துடுறா. என்ன மன்னிச்சிருங்க, உங்களை காப்பாத்துறதுக்கு நான் எங்கேயாவது போய் ஆளை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு பயங்கரமா குளிர்ல நடுங்கிட்டே அங்க இருந்து ஷீஷி நடக்க ஆரம்பிக்கிறா. தங்லி இதுவரைய ஸ்ட்ரென்த் இருந்தது. சோ இதனால அந்த முத்து இல்லாம தப்பிச்சிட்டு இருந்தான். ஆனா ஷீஷியால தாங்கவே முடியல. முத்தை கொடுத்துட்டு கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள அவளுக்கு பயங்கரமா உடம்பெல்லாம் உரையிற மாதிரி குளிர ஆரம்பிக்குது. நடக்க முடியாம நடந்து போயிட்டு இருக்கா. தங்லிக்கு அந்த முத்து கையில பட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு அது வேலை காட்ட ஆரம்பிக்குது. லைட்டா அவனுக்கு சுயநினைவு வர ஆரம்பிக்குது. கண்ணை திறந்து பாக்குறான். ரொம்ப முடியாம ஷீஷி நடந்து போயிட்டு இருக்கவ அதுக்கு மேல தாங்க முடியாம போத்துன்னு அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறா. தங்லி அதை பாக்குறான். இங்க இன்னொரு பக்கம் 2 நாள் 3 நாளுக்கு மேல ஆயிடுச்சான் இவங்க எல்லாம் உள்ள மாட்டிக்கிட்டு. இன்னமும் அந்த பில்லு அரண்மனையில இருந்து யாருமே உள்ள கூப்பிடல அப்படிங்கறதால இந்த 4 பேர் வந்தாங்கல்ல, வாசல்லே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பொறுவையாவது போத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சீயும் சொல்றான். ப்ளூ பாக்குறான். இல்லையே எனக்கு குளிரவே இல்லையே அப்படின்னு மீசையில மண் ஓட்டலன்னு போத்திக்காமலே நின்னுட்டு இருக்கான். இங்க மறுபடியும் நம்ம ஷீஷி கண்ணை திறந்து பாக்குறா. ஏன்னா நம்ம நல்லா இருக்கோம்னு கைய பார்த்தா கையில பச்சை முத்து இருக்கு. இது எப்படி இங்க வந்ததுன்னு அவ ஷாக் ஆயிட்டு தைந்த திரும்பி பார்த்தா தங்லி படுத்திருக்கான். அதை பார்த்து இன்னும் ஷாக் ஆயிட்டு இருக்கா. தங்லி கண்ணை திறந்து பார்த்து, என்ன பார்த்தா உனக்கு அவ்வளவு பயமாவா இருக்கு அப்படின்னு கேட்க, உங்களுக்கு ஒன்னும் ஆலியா அப்படின்னு வேகமா ஓடி வந்து ஷீஷி கட்டி பிடிச்சுக்கிறா. சாரி, நான் ஓவரா ஏதாவது பண்ணிட்டேன்னு நினைச்சுக்காதீங்க, உங்களுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு பயந்தே போயிட்டேன், அதனால தான் சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதுக்கும் மேல நான் பெர்மிஷன் கொடுக்காம, நான் சொல்லாம எதையும் யாருக்கும் கொடுக்க கூடாது, எனக்கே கொடுக்க கூடாது அப்படின்னு தங்லி சொல்றான். அப்பனா மறுபடியும் என்ன நம்ப ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு ஷீஷியை கேட்கிறா. இன்னொரு தடவை உனக்கு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமேன்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு தங்லி சொல்ல, ஷீஷி சிரிக்க ஆரம்பிக்கிறா. பல்ல காட்டிட்டு இருக்கா. அம்மா வர வர உனக்கு வாய் கூட ரொம்ப ஓவரா ஆற மாதிரி இருக்கு அப்படின்னு தங்லி கேட்க, உங்க கூட இத்தனை நாளா இருக்கேன், அது கூட எனக்கு அதிகமா வராதா அப்படின்னு ஷீஷி சொல்றா. தங்லி அவளை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். அது சரிதான், இப்ப நம்ம அடுத்த வேலை பார்க்கணும், எந்திரி அப்படின்னு அவளை கையை பிடிச்சு தூக்கி விட்டுட்டு இருக்கான். நம்ம என்ன பண்ண போறோம், யார் குரலும் எனக்கு கேட்கிற மாதிரி இருக்கு, சீயூன் குரல் கேட்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு அங்க நம்ம ஷீஷி சொல்ல, சீயூன் இந்த அரண்மனைக்கு அந்த பக்கம் தான் நின்னுட்டு இருக்கான். அவனை உள்ள விட மாட்டாங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம், நேரா அரண்மனைக்கு போயிட்டு கதவை தட்ட போறோம்னு சொல்ல, உங்களை உள்ள விடுவாங்களா அப்படின்னு நம்ம ஷீஷி கேட்டுட்டு இருக்கா. சிரிச்சுட்டே தங்லி கூட்டு போயிட்டு இருக்கான். இங்க அந்த பில்லு அரண்மனையோட தலைவன் இருக்கானே, அவனுக்கு தங்லி அதை ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு இருக்கான். ஒரு பொண்ணு கூட வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, எவ்வளவு தைரியம், என்னோட சவப்பெட்டியை திருடிட்டு போயிட்டான், கிறிஸ்டல் சவப்பெட்டிய, அது மட்டும் இல்லாம மறுபடியும் நம்ம இடத்துக்கே வந்திருக்கானா அப்படின்னு அந்த தலைவன் பயங்கரமா கடுப்பாயிட்டு இருக்கான். தங்லியை பார்த்து அந்த பொண்ணு கதவை தட்டலையான்னு கேட்க, நான் யாரு தங்லி, போய் கதவெல்லாம் தட்டிட்டு இருப்பாங்களா, அவனே வந்து கதவை திறப்பான் அப்படின்னு தங்லி வெயிட் பண்ணும் போதே அங்க உள்ள தலைவன் இருக்கான்ல, அவன் பேரு வாங்கோட ஆளுங்க எக்கச்சக்கமான ஆளுங்க வெளியே வராங்க. வந்து பார்த்துட்டு தங்லிய அட்டாக் பண்றதுக்கு ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. எதுக்குங்க நீங்க கெஸ்ட் எல்லாம் உள்ள விட மாட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன், எங்களை பார்க்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு ஷீஷி கேக்குறா. ஏன்னா நீங்க கெஸ்ட் கிடையாது, நீங்க குற்றவாளிங்க, உங்களை பிடிக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு அவன் சொல்ல, ஷீஷி பயந்து போயிடுறா. தங்லி சிரிக்க ஆரம்பிக்கிறான் வணக்கத்தை போட்டுட்டு. இந்த இடத்துல மத்த பூமியோட எந்த ஆளுக்கும் வரக்கூடாது, நாங்க கொடுக்குற ட்ரெஸ் தான் போட்டுக்கணும், இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்ல, தங்லி ஷீஷி 2 பேருமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. உள்ள அரண்மனைக்குள்ள விடுறாங்க. அங்க அந்த பக்கமா அந்த வாங்கியோ தலைவன் இருக்கால திரும்பி நின்னுட்டு இருக்கான். தங்லி ஒரு வணக்கத்தை போட ஷீஷியும் வணங்க ஆரம்பிக்கிறா. அப்ப அந்த வாங்கியோ திரும்பி பாக்குறான். அப்பதான் அவனுக்கு கண்ணு தெரியாது போல கண்ணுல துணி மாதிரி கட்டியிருக்கான். அதை பார்த்து ஷீஷி ஐயோ அப்படின்னு லைட்டா ஷாக் ஆயிடுறா. ஆனா அதை கூட அவன் கண்டுபிடிச்சிடுறான். என்னம்மா, இதோட தலைவனுக்கு கண்ணு தெரியாதான்னு பாத்துட்டு இருக்கியா, எனக்கு கண்ணு தெரியாதவனா இருக்கலாம், ஆனா எல்லாரோட இமோஷன்ஸையும் எக்ஸ்பிரஷன்ஸையும் என்னால உணர முடியும், நீ ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான நல்ல பொண்ணா இருப்ப போல, அதனால நீ எனக்காக ஷாக் ஆனதை என்னால ரொம்ப ஈஸி
ஈஸியா உணர முடிஞ்சுது. நீ எப்படி தங்லி கூட வந்த அப்படின்னு கேட்டுட்டே அரியணையில போய் உட்கார ஆரம்பிக்கிறான் அந்த தலைவனும். தங்லி பாத்துட்டு இருக்கான். நீங்க என்ன பார்க்காம இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா அந்த கிறிஸ்டல் சவப்பெட்டி என்கிட்டதான் இருக்கு. உங்க அப்பாவை நிம்மதியான இடத்துல வைக்க வேண்டியது உங்க பொறுப்பாச்சு அப்படின்னு கேட்க பயங்கரமா அந்த தலைவனுக்கு கடுப்பாக ஆரம்பிக்குது. அசிஸ்டன்ட் பாக்குறான், எங்க தலைவரே மிரட்டி பாக்குறியா அப்படின்னு. மிரட்டுறதுக்கு என்ன இருக்கு, உள்ள பத்திரமான இடத்துல வைக்கணுங்கிறது உண்மைதானே அப்படின்னு நம்ம தங்லி சொல்லிட்டு இருக்கான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே இருக்காங்க, அவங்கள முதல்ல உள்ள கூப்பிடுங்க, பணியில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, மத்த டீலிங் எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க பார்த்தா நம்ம சியூன் பாக்குறான், என்ன தங்லி இன்னும் ஆளை காணா அப்படின்னு கேட்க ப்ளூ பாக்குறான். தங்லி நேரம் உள்ளேயே உறைஞ்சு போய் செத்து போயிருப்பான், அவன் அரண்மனைக்குள்ள போயிருக்கவே மாட்டான்னு சொல்ல, யோ உனக்கு தந்திர நிறைய பத்தி என்ன தெரியும், இன்னும் கொஞ்ச நேரம் நான் வெயிட் பண்ணுவேன், நானும் உள்ள போய் தேட போறேன் அப்படின்னு அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது ஒரு குரல் கேக்குது. இந்த இன்ஸ்பெக்டர் இருக்கான்ல, அவன் தான் ஆளுங்களை கூட்டிட்டு உள்ள வந்துட்டு இருக்கான். அந்த தங்லியை நான் சும்மா விட மாட்டேன், பழி வாங்கறதுக்காக தான் ஆளுங்களை கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. இதே நேரம் தங்லி உள்ள பாத்துட்டு பேசிட்டு இருக்கான் அந்த தலைவன் கிட்ட. நான் சொல்றதை கேளு, எனக்கு பாதுகாப்பு வேணும், என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாம சுத்திட்டு இருக்கேன், நீ எனக்கு சப்போர்ட் பண்ணனா கண்டிப்பா எனக்கு பாதுகாப்பு கிடைக்கும், அதுக்கு பதிலா அந்த சவப்பெட்டியை நான் உனக்கு கொடுத்துடுறேன், அது உனக்கு ரொம்ப முக்கியம் தானே அப்படின்னு கேட்க, என்கிட்டயே டீலிங் பேசிட்டு இருக்கியா அப்படின்னு அந்த ஏரியாவோட தலைவன் பயங்கரமா கடுப்பாயிட்டு இருக்கான். இதே நேரம் இந்த இடத்துக்கு இந்த டாடா இருக்கான்ல, அதான் அந்த ஃபெங்கு ஷாப்பு கோஸ்ட் இருக்கான்ல, அவனோட ஷாப்போட ஒரு தலைவி இல்ல அவ மத்த தலைவர்களோட சேர்ந்து அவளும் அங்க வந்துடுறா. நாங்களும் டீலிங் பேசுறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு. இங்க பார்த்தா அந்த தலைவன் வாங்க கண்ணுல இருந்து கட்ட பிரிக்கிறான். எல்லாரையும் பாக்குற மாதிரிதான் இருக்கு. அத்தனை பேரையும் ஒரு மாதிரி குறுன்னு பாத்துட்டு இருக்கான். இங்க இருந்துட்டு இங்க வெளியே வந்து ப்ளூக்கும் அதே மாதிரி இந்த டாட்டாக்கும் சண்டை வர மாதிரி போயிட்டு இருக்கு. சண்டைக்கு ரெடி ஆயிட்டு ஆளுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. திடீர்னு மியூசிக் சத்தம் கேக்குது. மியூசிக் அங்க இருக்கிற எல்லாரையுமே அதர சதற வைக்குது. அத்தனை பேரும் அதிர்ந்து போய் பாத்துட்டு இருக்காங்க. ப்ளூ சொல்றான், இது தங்லியால மட்டுமே வாசிக்க முடிஞ்ச மியூசிக் அப்படின்னு சொல்ல, தங்லி எங்க பில்டிங்கோட உச்சியில இருந்து மியூசிக் வாசிக்கிறான். அது வாசிக்க வாசிக்க இவங்க எல்லாம் அதிர்ந்து போயிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே, யோ தந்திர நெறி, உனக்கு ஒன்னும் ஆயிருக்காதுன்னு எனக்கு தெரியும், யா உள்ள போயிட்டு மியூசிக் வர வாசிக்கிறியா அப்படின்னு சேயூன் கேட்டுட்டு இருக்கான். தங்லி பக்கத்துல நின்னுக்கிட்டு அந்த தலைவன் இருக்கான்ல, அவன் பாக்குறான். தங்லியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் உள்ள அனுப்ப போறேன், நீங்க எல்லாம் உள்ள வரலாம் அப்படின்னு சொல்ல, உடனே ப்ளூ பாக்குறான். நான் ப்ளூ ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு உள்ள போயிட வேண்டியதா அப்படின்னு இதுதான் சாக்கு நேரா கிளம்பி உள்ள போயிட்டு இருக்கான். இன்ஸ்பெக்டர், நான் விட மாட்டேன், தங்லியும் எனக்கு எதிரி, இந்த டாட்டாலாம் வந்திருக்காங்கல்ல அவங்களும் எதிரி, நான் அவங்களை கொல்ல போறேன்னு சொல்ல, ஷென்னு வேகமா போயிடுறான் இன்ஸ்பெக்டர்ட்ட. கொஞ்ச நேரம் நீ வாய் மூடிட்டு உள்ள வா, நீ வந்து இங்க வேஸ்டா தான் சாக போற, அங்க இருக்கிற எல்லாரும் உன்னோட பவர்ஃபுல்லான ஆளுங்க, நீ அவங்கள பழி வாங்கணும்னு நினைச்சினா அவங்களோட ஸ்ட்ராங்கா மாறணும், அதுக்கு இங்க இருக்க அலந்தை வாங்க, அந்த தலைவனோட ஹெல்ப் உனக்கு தேவைப்படுது, உள்ள வாய் மூடிட்டு வா அப்படின்னு சொல்ல, பூ பாக்குறான். ஆனா உள்ள போலானா அப்படின்னு கூப்பிடுறான். வேற வழியே இல்லாம இப்ப இந்த இன்ஸ்பெக்டரும் நேரா கிளம்பி உள்ள போயிடுறான். சோ தங்லியோட சைடு ஆளுங்க இப்ப எல்லாரும் கம்ப்ளீட்டா உள்ள போயிடுறாங்க. இப்ப அடுத்து நேரா நம்ம தங்லி டாட்டாவை பார்த்து, என்ன இங்கே வெயிட் பண்ண போறீங்களா, இல்ல நான் வேணா கேட்டு வரைய வெளியே போய் விட்டு வரவா அப்படின்னு கேட்க, ஏன் நான் உள்ள வரக்கூடாதா அப்படின்னு வாங்கியுவ பார்த்து, நாங்களும் உங்ககிட்ட டீலிங் பேசுறதுக்காக தான் வந்திருக்கோம், எங்களையும் உள்ள விடுங்க அப்படின்னு டாட்டா கேட்டு பாக்குறா. உடனே இந்த வாங்கியு பாக்குறான், நீங்க ஏன் உள்ள வரக்கூடாது, கண்டிப்பா உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே உள்ள கூப்பிட்டுறான். உடனே அடுத்து தங்லிய பார்த்து, என் மனசை நீ மாத்த முடியும்னு நினைச்சிட்டு என்ன நக்கல் பண்றியா அப்படின்னு வாங்கியு கேட்க, உங்க மனசை நான் ஏன் மாத்த போறேன், நீங்க என்ன வேணா பண்ணலாம், இது உங்க இடம், கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு தங்லி சொல்லிட்டு நக்கலா சிரிச்சுட்டே இருக்கான். இங்க மத்த ஆளுங்க எல்லாரும் உள்ள வந்துட்டாங்கல்ல. இப்போ இந்த வாங்கியோட ஆளுங்க, இந்த தலைவனோட ஆளுங்க ரெண்டு பேரா பிரிச்சு அவங்களெல்லாம் கூட்டு போய் உள்ள விடுறதுக்குன்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த நேரம் இந்த பைஷுவ கூட ஒருத்தன் அடிச்சான்ல, அந்த டாடா கூட இருக்கிற இன்னொரு தலைவன், அவனை பார்த்து வர நம்ம சியூன் முறைச்சுக்கிட்டே இருக்கான். இப்போ உள்ள வந்ததுக்கு அப்புறமா யார் கூட யாரும் சண்டை போட்டுக்க கூடாதுங்கிறது தான் இந்த இடத்தோட முக்கியமான ரூலே. ஒரு வேளை ஏதாவது யாராவது ஒரு அடி அடிச்சுட்டாங்கன்னா அவங்க 2 அடியா திரும்ப வாங்கிக்கணும், அதான் பேசிக் ரூலே. சியூன் பாக்குறான், உனக்கு ஒரு அடி கொடுக்க வேண்டியது இருக்குன்னு அவனுக்கு போய் பலார்னு ஓங்கி ஒரு அரை விட, அவன் மறுபடியும் பதிலுக்கு 2 அரை அரைஞ்சிடுறான். சரி பரவாயில்ல, நான் அரை வாங்குறது எனக்கு பிரச்சனை இல்ல, கொடுக்க வேண்டியதை உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சியூன் பக்கத்துல நிக்கிற பைஷுவை பார்த்து முறைச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட, பைஷுக்கு தெரியுது தனக்காக தான் இவன் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா பாத்துட்டு இருக்கா. ஆனா பாவம் சியூனுக்கு அந்த சரியான தடி மாடிக்கிட்ட அடி வாங்கிட்டு சியூனோட கண்ணமெல்லாம் செவந்து போயிருது, நிக்கவே முடியாம நின்னுட்டு இருக்கான். ஆளுங்க எல்லாம் பிரிச்சு பிரிச்சு உள்ள கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ரூமுக்கும் 2 பேரை தான் போட்டுட்டு இருக்காங்க. ஆமா எங்கங்க தங்லி ரூம் எங்க இருக்குன்னு சியூன் கேட்க, உங்களையும் ஷென்னையும் மட்டும் தான் அந்த ரூம்ல தங்க வைக்க சொல்லிருக்காங்க, நீங்க வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுறா. இந்த ஏரியால இது ரொம்பவே ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஏரியா, ஒரே மாதிரி பல்லாயிரக்கணக்கான வீடு இருக்கு. சோ இன்னொருத்தங்களை கண்டுபிடிச்சு போறது, இந்த இடத்துல ரூட்டை கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் போல. அதே மாதிரி இன்னொரு ரூம்ல இந்த டாட்டா இருக்கால, அவளையும் அந்த தடிமாடு இருக்கானே அவனையும் ஒரே ரூம்ல போட்டிருக்காங்க. மத்தவங்க எல்லாம் எங்கன்னு அந்த மாட்டு பைய கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட், நீங்க பத்திரமா இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அந்த மாடு பாக்குறான், எதுக்கு நம்ம போய் இங்க தங்கிட்டு இருக்கோம், அவன் தங்லி கூட எப்படி வாங்கியோ கூட்டணி போட்டிருக்கான் பார்த்தல, அதனாலதான் அவங்க 2 பேரும் ஒத்து போயிடுவாங்க, நமக்கு இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்ல அவங்க 2
பேரும் ஆல்ரெடி ஒத்து போயிட்டாங்கன்னா நம்மள எதுக்கு உள்ள விட போறாங்க, நம்மள உள்ள விட்டுருக்காங்கனாலே அந்த தலைவன் கிட்ட இன்னும் முழுசா வந்துட்டு ஒரு ஐடியா இல்லைன்னு அர்த்தம், நம்மள இன்னும் அவனை யூஸ் பண்ணிக்கலாம்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவ பேச ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் நம்ம தங்கிலியையும் ஷீஷியையும் ஒரே ரூம்ல போட்டிருக்காங்க. அவங்க எப்படி இங்க வருவாங்க அப்படின்னு ஷீஷி கேட்டுட்டு இருக்கா. கவலைப்படாத, ஷேடோ இருக்கான்ல, அதான் நம்ம ஷென்னு, அவனால வர முடியும்னு சொல்ல ஷென்னு கரெக்டா ரூமை கண்டுபிடிச்சு சீயுனையும் உள்ள கூட்டு வந்துடுறான். சீயுனுக்கு நம்ம தங்கிலி ஏதோ ஒரு பாட்டில்ல கொடுக்குறான். ஏதோ தீனி போல அப்படின்னு அவன் நக்கி பார்க்க, கண்ணத்துல இருக்கிற காயத்தை கொடுத்திருக்கேன், அதுக்கு போடுறா அப்படின்னு தங்கிலி சொல்றான். அண்ணா தேங்க்ஸ்னா அப்படின்னு பல்ல காட்டிக்கிட்டு தங்கிலிக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான் சீயுன். தங்கிலியும் சிரிச்சிட்டு இருக்கான். இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம், இது எப்ப போட்ட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேள்வியும் ஷென்னு கேட்க ஆரம்பிக்கிறான். தங்கிலி சொல்றான், நீங்க என்ன ஒரு மூங்கில் வீட்டுல காப்பாத்த வந்தீங்கல்ல, அதுல நீங்க வரதுக்கு முன்னாடியே அங்க பூஷு வந்தாரு, அவரும் நானும் போட்ட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக்க காட்ட ஆரம்பிக்கிறான். தங்கிலி சொல்லியிருக்கான் பூஷு கிட்ட, இப்போ எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேரா அங்க பில்லு அரண்மனையோட தலைவன் கிட்ட போயிருவேன். அங்க பில்லு தலைவன் என்ன பார்த்துட்டு உள்ள கூப்பிட்டுக்குவான். அப்போ நீங்க என்ன பண்றீங்க, அவன் கண்டிப்பா என்ன கூப்பிடாம இருக்க சான்ஸே இல்ல, ஏன்னா நான் அவங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை திருடி வச்சிருக்கேன். அடுத்து வந்துட்டு நீங்க என்ன புடிக்க அனுப்புற மாதிரி சில பேர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பூஷு கிட்ட சொல்லியிருக்கான். புடிக்க அனுப்புற மாதிரி ஆளுங்களை அனுப்புனீங்கன்னா அவங்க நம்ம கூட்டணி இருக்குல்ல, அதாவது இந்த ஃபெங்கு, இந்த கோஸ்ட் டீம் இருக்காங்களே, அவங்கள அப்போஸ் பண்ற கூட்டணி, அவங்க என்ன பிடிக்க வர மாதிரி வரணும். இந்த கோஸ்ட் டீம் நாங்க போறேன்னு தெரிஞ்சுட்டு எனக்கு அவனோட சப்போர்ட் கிடைச்சிருமோ தெரிஞ்சுட்டு அவங்களும் அங்க ஆளுங்களோட உள்ள வருவாங்க. இப்படி நம்ம ரெண்டு டீமும் உள்ள போனோம்னா அப்போ கரெக்டா அந்த பில்லு அரண்மனை யாருக்கு ஹெல்ப் பண்ணுது நமக்கு புரியும். பில்லு அரண்மனைக்கு எவ்வளவு பவர் இருக்கு நமக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பண்ணிருக்காங்க. அதனாலதான் ப்ளூ பிடிக்க வர மாதிரியே நம்ம தங்கிலிய பிடிக்க வர மாதிரியே உள்ள அவனும் வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம கூட இன்ஸ்பெக்டர், இன்னும் ஆளுங்க, கு அப்படின்னு எல்லாருமே இந்த டீம்லவே ஒன்னா வந்திருக்காங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சீயுன் கேட்டுட்டு இருக்கான். ஆமா, இப்ப மறுபடியும் சேர்ந்து அந்த டாடா இருக்காளே, அவ சரியான வில்லி பொம்பளை, அவளையும் உள்ள விட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்ல, சரி விட்டா என்ன, என்கிட்ட இந்த கலரை பெட்டி இருக்குல்ல, கலரை பெட்டிக்குள்ள உண்மையாவே அவங்க அப்பாவோட சடலம் இல்ல அப்படின்னு தங்கிலி சொல்லிட்டு இருக்கான். என்னது காலி கலர் பெட்டியா அப்படின்னு ஒரு பக்கம் அவனும் ஷாக் ஆயிட்டு இருக்கான். பார்த்தா அந்த பில்லு பேலஸோட அந்த தலைவனோட அப்பா இருக்கார்ல, இன்னொரு பனிக்கட்டிக்குள்ள உரைச்சு வைக்கப்பட்டிருக்காரு. எனக்கு கண்டிப்பா அந்த சவப்பெட்டி வேணும், அதை எடுத்துட்டு போயிட்டு நான் மறுபடியும் ஊருக்குள்ள எங்க அப்பாவை நான் அடக்கம் பண்ணணும், அவரோட இடத்துக்கு நான் அவரை கூட்டு போகணும் அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் பாக்குறாரு. இப்ப அந்த யாங்கும் இறந்து போயிட்டான், நம்ம போறதுக்கு யார் தடுக்க முடியும்னு கேட்க, நிறைய இதுல பிரச்சனை இருக்கு, உனக்கு தெரியாது அப்படின்னு இந்த வாங்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். எப்படியாவது நான் அப்பாவை அவரோட இடத்துல சேர்க்கணும் அப்படின்னு. இங்க பார்த்தா இன்னொரு பக்கம் நம்ம தங்கிலி இன்னும் பிளான போட்டுட்டே தான் இருக்கான். இப்போ நமக்கு, அதாவது இந்த நியாயமான கூட்டணிக்கு இவர் ஹெல்ப் பண்ணுவானா, இந்த அநியாய கூட்டணி கோஸ்டோட ஃபெங்கு ஷாப் இருக்கே அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவானா அப்படிங்கிறது அவனோட கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, அதையே தான் இங்க இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா டாட்டாவும். இன்னும் அவன் யாருக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறத முடிவு பண்ணல. சோ நம்மளும் நம்ம முடிஞ்ச வரைய ட்ரை பண்ணுவோம், யாருக்கு பண்றதோ அவன் பண்ணட்டும் அப்படின்னு. ஆனா ஒருவேளை இந்த கெட்டவங்களுக்கு பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு சீயோன் கேட்டுட்டு இருக்கான். கெட்டவங்களுக்கு பண்ணிட்டா என்ன பண்றது, யாராவது தோக்குற குரூப்போட சேரணும்னு ஆசைப்படுவாங்களா, ஒருவேளை நம்ம தான் வின்னர்ஸ் தெரிஞ்சுட்டா நம்ம கூட தான் அவங்க சேருவாங்க, அதுக்கேத்த மாதிரி நம்ம பிளான மாத்திக்கலாம் அப்படின்னு தங்கிலி சொல்லிட்டு இருக்க, இங்க இன்னொரு பக்கம் நம்ம ப்ளூ சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு இந்த வரைய விஷயம் தெரியும், நம்ம கண்டிப்பா விடக்கூடாது, நம்ம கூட்டணிக்கு எப்படியாவது அவங்களை கொண்டு வந்துடணும், அதுக்குதான் தங்கிலிய துரத்துற மாதிரி துரத்திட்டே இங்க வரைய வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, அப்படியான்னு கூ கேட்டுட்டு இருக்கான். இப்படி ஒருத்தங்க பிளான் இன்னொருத்தங்களுக்கு நல்லா பக்காவா தெரிஞ்சிருக்கு. ஆனா அப்பயும் இதுல யாரு ஜெயிக்க போறா தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.